ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஜன்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பாலோட ஸ்பீடு எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது டென்னிஸ் பால் கிரிக்கெட்டில் அப்படின்றத பார்ப்போம். நேற்று நம்ம வந்து லெக் கட்ரு ஆஃப் கட்ருன்றதை பார்த்தோம். அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பாலோட ஸ்பீடு எப்படி இன்க்ரீஸ் பண்ணணுன்றதை பார்ப்போம். பாலோட க்ரிப் எப்போவுமே இந்த மாதிரி இருக்கணும். அந்த பாலுக்கும் ஹேண்டுக்கும் நடுவில் கொஞ்சோண்டு கேப் இருக்கணும். நார்மலாகவே கேப் இருந்தால் மட்டும்தான் பால் வந்து ஸ்பீடாகும். அப்போ தான் பேட்ஸ்மேனை நீங்கள் வந்து சர்ப்ரைஸ் பண்ணி அவுட் பிளே பண்ண முடியும். இந்த பாலுக்கு வந்து பாலோட கிரிப்பு வந்து நீங்கள் இப்படி பிடிச்சிங்க டைட்டாக இந்த மாதிரி வந்து கேப்பே இல்லாமல் பிடிச்சிங்கன்னா பால் ஸ்லோவாக போல் நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் போகாது, ஃபாஸ்ட்டாக போகாது. பால் வந்து நீங்கள் இந்த 2 விரலில் வந்து பிடிச்சிட்டு கீழே இதே மாதிரி பிடிச்சிங்கன்னா நார்மலாக வந்து உங்களுக்கு பால் ஸ்ட்ரெயிட்டாக தான் பால் போகும். நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் போடுறீங்களோ அந்த இடத்துல அந்த பிச் சைடு ஸ்ட்ரெயிட்டாக போயிடும் பால். இப்போது இந்த 2 விரலுக்கு பதிலாக நீங்கள் ஒரு விரலை வச்சு கூட போடலாம். அதே இடத்துல அதே மாதிரி தான் போகும் பாலோட இது வந்து ஸ்பீடில் எந்த வேரியேஷனும் இருக்காது. எதுக்கு 2 விரல் பிடிச்சிருக்கோன்னா, இன்கேஸ் இந்த மாதிரி பிடிச்சி நம்ம போடுறப்போ பால் வந்து நம்ம கையிலேருந்து க்ரிப்பு வந்து கீழே டிவைட் ஆகி போகிற மாதிரி சான்சஸ் இருக்குது. அப்போ வந்து பாலோட ஸ்பீடு குறையலாம். அதுக்காக நம்ம 2 விரலையும் வச்சு நம்ம இப்படியே போடணும். ரிலீஸ் பாலோட ரிலீஸ் பார்த்திங்கன்னா பேக் ஆஃப் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வந்து இப்படி விட்டுருணும். இந்த மாதிரி வந்து ஒரு ஜெர்க்கு விட்டிங்கன்னா மட்டும்தான் இன்னும் ஸ்பீடாக போகும் பால். இந்த இடத்துல இப்படி ஜெர்க்கு விட்டிங்கன்னா பால் ஸ்பீடாக போகும். இப்போது லாக்கர் லென்த் வேணும்னா இதே மாதிரி கிரிப்பில் பாலை வந்து கொஞ்சம் பின்னாடிலேருந்து இப்படி ரிலீஸ் பண்ணணும். இங்கேருந்து ரிலீஸ் பண்ணிங்கன்னா பால் லாக்கர் லென்த் போகும். இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்து ரிலீஸ் பண்ணிங்கன்னா பால் வந்து ஸ்பீடாக பிச் ஆகி ஸ்ட்ரெயிட்டாக போகும். ஓகே, இப்போ இந்த மாதிரி பால்ஸ் வந்து நீங்கள் எந்த டைமில் போடணுன்னா பேட்ஸ்மேனை பொறுத்து இருக்குது. சில பேட்ஸ்மேனுக்கு வந்து ரீச் பால்ஸ், அதாவது ஃபுல் லென்த் பால்ஸ் வந்து அடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி பேட்ஸ்மேன்ஸ்க்கு நீங்கள் இது போடலாம். இல்லை, சில பேட்ஸ்மேன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரிவர்ஸ் ஷாட்ஸ், இல்லைன்னா அவங்க வந்து அவங்க க்ரீஸ்லேருந்து நவுந்து ஆடுற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பால் பட்டிங்கன்னா அவங்க வந்து அந்த பாலை வந்து அடிக்காமல் மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அப்போ உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக டென்னிஸ் பால் கிரிக்கெட்டில் உங்களுக்கு மெயினானது வந்து விக்கெட்டோடைய மெயினானது ரன்னு. ஏன்னா நார்மலாக வந்து பாலர்ஸோடைய பேட்ஸ்மேனுக்கு தான் எப்போவுமே ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் டென்னிஸ் பால். அதனால் நீங்கள் வந்து ரன்ஸை குறைச்சிங்கனாலே ப்ரெஷர் ஆகி பேட்ஸ்மேன் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி வந்து க்ரிப்பை பிடிச்சி நீங்கள் ஃபாஸ்ட் பாலர்ஸ் போடுறப்போ மட்டும் இந்த மாதிரி க்ரிப்பை பிடிச்சிட்டு இப்படி ஒரு இது மட்டும் கையை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் பால் ஃபாஸ்ட்டாக போகும். அது உங்களால் நான் இப்போ இந்த இடத்துல போட்டு காட்ட முடியாதுன்றனால தான் நான் வந்து ஜஸ்ட் இப்படி ஹேண்டில் காட்டுறேன். இது வந்து உங்களுக்கு வந்து நார்மலாக நீங்கள் வந்து ஒரு நாள்லலாம் பண்ண முடியாது. ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வந்துட்டு இந்த மாதிரி கையோட ஆக்ஷன் வந்து வந்துடும். இன்னொன்று, உங்களுக்கு வந்து பாலிங் போடும்போது ரிலீஸ் பண்ணும்போது இந்த கையோட சொல்லிட்டேன். இந்த கையில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல போடணுன்றத விஷன் வேணுன்றதுக்காக இந்த கையை வந்து நீங்கள் இந்த கை யூஸ் பண்ணாதவங்க இந்த கையை வச்சு இப்படி பாலிங் போடுறப்ப இந்த ஆக்ஷனோட இந்த இடத்துல வந்து இந்த கையோட இது வச்சுட்டு அதை பார்த்து போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு அக்யூரேட்டாக பால் வந்து எந்த இடத்துல போடணுன்ற ஒரு இது வரும், கால்குலேஷன் வரும். அதனால் நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலும் இந்த சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.